வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். வெயில் காலத்துல தொண்டை வறண்டு போற அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமானது இல்லையா? சரி, இன்னைக்கு இந்த அலசல்ல நாம கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம். டீஹைட்ரேஷன், அதாவது நீர் இழப்பு ஏற்படும் போது நம்ம உடம்புக்குள்ள குறிப்பா ஒரு செல்லுலார் அளவுல என்னென்ன பயங்கரமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்க போறோம். சும்மா தாகம் எடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு பின்னால் நம்ம உயிரியல் அமைப்பு பண்ற போராட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க இந்த எக்ஸ்பிளைனருக்குள்ள போகலாம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, 1 நீரின் நகரம், 2 தெர்மோஸ்டாட் மற்றும் வியர்த்தல், 3 நீரிழப்பின் உடற்கூறியல், 4 ஹார்மோன்கள் மற்றும் ஆபாய சமிக்ஞைகள், 5 பாதிக்கப்படக்கூடியவர்கள், அப்புறம் 6 சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். முதல்ல பகுதி 1, நீரின் நகரம். நம்ம உடம்ப சும்மா ஒரு சாதாரண விஷயமா நினைக்காம ரொம்ப பிஸியான பரபரப்பான ஒரு பெருநகரமா கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த நகரத்துல பொருட்கள் எல்லாம் எப்படி போகும்? அதுக்கு சாலைகள் வேணும்ல. அந்த சாலைகள் தான் நம்ம இரத்தம், பிளட். இதுல கொண்டு போகப்படுற சரக்குகள் தான் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ட்ஸ். ஆனா இந்த போக்குவரத்து சிஸ்டம் எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கணும்னா ஒரு முக்கியமான எரிபொருள் வேணும். அதுதான் நீர், வாட்டர். நம்ம உடம்புல பாதிக்கு மேல தண்ணி தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த எரிபொருள் குறைஞ்சா அந்த மொத்த நகரத்தோட போக்குவரத்தும் ஸ்தம்பிச்சு போயிடும்ல. அதே மாதிரி தான் உடம்புல தண்ணி குறையும் போது மொத்த சிஸ்டமும் முடங்க ஆரம்பிக்குது. பகுதி 2, தெர்மோஸ்டாட் மற்றும் வியர்த்தல். வெளியில வெயில் என்னதான் கொளுத்தி எடுத்தாலும் நம்ம உடம்பு அதோட உள்ளக வெப்பநிலையை கரெக்டா 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்ல மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் மூளையில இருக்கிற ஒரு குட்டி ஏரியா தான். மெடிக்கல் டேர்ம்ல இதை ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்போட தெர்மோஸ்டாட் மாதிரி வேலை செய்யுது. உடம்புல இருக்கிற வெப்ப ஏற்பிகள், அதாவது ஹீட் ரிசெப்டார்ஸ், ஓவர் சூட்டை உணர்ந்த உடனே இந்த ஹைப்போதாலமஸ் அலர்ட் ஆகி நம்ம உடம்ப குளிர்விக்கிற மெக்கானிசத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுது. இந்த வியர்க்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நார்மலா தோலுக்கு மேல வியர்வை வந்து அது காத்துல ஆவியாகும்போது, அதாவது இவாபரேட் ஆகும்போது நம்ம உடம்பு கூல் ஆயிடும். ஆனா காத்துல ரொம்ப அதிக ஈரப்பதம், அதாவது ஹை ஹியூமிடிட்டி இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வியர்வை ஆவியாகாம தோல்லையே தங்கிரும். இதனால உடம்பு கொஞ்சம் கூட குளிர்ச்சியாகாது. மாறா தொடர்ந்து வியர்த்துக்கிட்டே இருந்து உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து பெரிய அளவுல வெளியேறி ஒரு டேஞ்சரான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். அடுத்து பகுதி 3, நீரிழப்பின் உடற்கூறியல். இப்போ நாம நம்ம ரத்த ஓட்டத்துக்குள்ளேயே ஜூம் பண்ணி பார்க்க போறோம். உடம்புல தண்ணி குறையும் போது உள்ள என்ன மாதிரியான ஒரு உயிரியல் நெருக்கடி, அதாவது பயாலஜிக்கல் கிரைசிஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு 6 ஸ்டெப் செயின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வியர்வை, சிறுநீர், அப்புறம் நம்ம சுவாசம் வழியா தண்ணி நிறைய வெளியேறுது. ரெண்டாவதா ரத்த பிளாஸ்மாவுல தண்ணி குறையறதால ஒட்டுமொத்த ரத்த அளவு